Hello world, this is PAVISHAN here. First of all, எல்லாத்துக்கும் guys, happy new year. So இந்த வருஷம் the 2023 நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க guys. ஸோ அதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சஜஷன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் அப்படி ட்ரஸ்ட்ஃபுல்லான என்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க guys. அதுக்கான ஃபுல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும், அதுக்கான விடையா இந்த வீடியோ இருக்கும் guys. I hope you ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இன்ட்ரோ. ஓகே வேல் guys. ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்மில் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது guys. நிறைய ஆன்லைனில் ஆன் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது அதை 100% நமக்கு ஒரு கிளாரிஃபை இருக்கணும் guys. ஏன் அப்படின்னு சொல்லனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கேம்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கும் போது அந்த 100% அது ஒரு செக்யூரான வெப்சைட்டா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இறங்குங்க. அப்படி ஒரு வெப்சைட் 100% செக்யூர்டாக இருந்து அதில் எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக கரெக்டாக இருந்தால் கூட அப்படி ஒரு நீங்கள் இண்டஸ்ட்ரி ஒரு ஆன்லைன் மூலமாக ஆன் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி எடுக்கும்போது அது ஒரு 100% ஒரு பாசிவ் இன்கமாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு பாதிப்படையக்கூடாது இன்னொரு நீங்கள் ஒர்க் பண்ணுறது. சரியா guys, அந்த ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பார்ட் டைமாக தான் நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் இங்கேயும் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்னிங் வரும். ஸோ அதே நேரம் அங்கேயும் ஒர்க் பண்ணி தான் ஒரு ஏர்னிங் வரும் அப்படின்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும், அங்கேயும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும், இந்த இடத்துலையும் ஒரு ஏர்னிங் வராது, அந்த இடத்துலையும் ஏர்னிங் வராமல் ஸ்டக் ஆகிடுங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதில் ஒரு பாசிவ் இன்கமுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க guys. ஸோ அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி போய்கிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தான் guys, இந்த ஃப்ரான்ச்சைசிங். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நமக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங்காக பார்க்கறதுக்கு முன்னாக்க ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்னென்னு முதல் பார்க்கணும். ஸோ ஸோ ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலி உங்களுக்கு ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ அதாவது நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி ஒரு சேஃப்லி எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே அதில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் உங்களுக்கு சொந்த ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டாக உருவாக்குறதுக்கு பதிலாக சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள பிராண்டை அவங்க வாங்குவாங்க. இதை தான் சொன்னாங்க. இப்போ நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு KFC அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் வாங்குறாங்க, வாங்கி என்ன செய்கிறாங்க, அதை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை உருவாக்குறவங்க பேர் ஃப்ரான்ச்சைசர், அந்த ஃப்ரான்ச்சைசரை வாங்குறவங்க பேர் ஃப்ரான்ச்சைசி. அதில் நடவட நடக்கிற விஷயங்கள், அதாவது இந்த ஒரு ஃப்ரான்ச்சைசர் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் அடிப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள. என்ன அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறவங்க சரியா, அந்த ஒரு ஃப்ரான்ச்சைசிங்கை வாங்குறவங்க எக்காரணத்தை கொண்டும் ஆல்ரெடி உள்ள அந்த பிராண்ட் நேமை மாற்ற இயலாது. அதே நேரம் அவங்க யூஸ் பண்ணுற இப்போ KFC பெரும்பாலும் எடுத்திங்கன்னா ஃபுட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியாக இருக்கட்டும், இல்லை குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டு மாற்ற இயலாது காய்ஸ். அதே நேரம் அவங்களோட பிராண்ட் நேமாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே சேஞ்ச் பண்ண இயலாது. அதே நேரம் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் ஒன்று இருக்கணும், நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்ரிமெண்ட்டையே கொடுப்பாங்க. எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் அவங்க ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசிட்ட கொடுப்பாங்க ஃப்ரான்ச்சைசர். ஸோ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நார்மலி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஓகேவாக இருந்தால் தான், பக்காவாக இருந்தால் தான் அந்த ஃப்ரான்ச்சைஸி என்ன செய்வாங்க, ஃப்ரான்ச்சைசிக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மெயின் ஒன் திங் இருக்குது, அவங்களோட பேக்ரவுண்டை பார்ப்பாங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரான ஒரு பீப்புளாக, அவங்களோட பேக்ரவுண்டில் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் ஒரு பர்சனா அப்படின்னு பார்த்துட்டு தான் காய்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைசிங் அந்த அக்ரிமெண்ட்டே கொடுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க.
அந்த ஃப்ரான்ச்சைசிங்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் என்ன செய்வாங்க, அவங்க இன்னொருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா KFC அப்படின்ற ஒரு பிராண்ட் இன்னைக்கு வேர்ல்ட் லெவல் இருக்கிற ரீசன் இந்த ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட் காய்ஸ். ஓகே காய்ஸ், பார்த்த விஷயம் தான் ஃப்ரான்ச்சைசிங். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா கடிதங்கள் அனுப்பணும். ஸோ என்ன ரீசன், நம்ம ஒரு ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா கடிதங்கள் அனுப்பணும். ஸோ இங்கிலீஷில் மெயில்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அது அப்படியே பரிமாணம் நினச்சி எப்படின்னா இமெயில், அதாவது நம்ம ஆன்லைனில் ஒரு கம்யூனிகேட் பண்ண போகும்போது இமெயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு லேர்னிங் வந்துச்சு. லேர்னிங் வந்த பிறகு இந்த கொரோனா சிச்சுவேஷன்கள்லாம் எப்படி மாறினாங்க, ஒரு சேஞ்ச் எடுத்தாங்க, லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. முன்ன கேஷ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒரு இன்டர்நெட் வழியாக வரும்போது கேஷ் அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி தான் கேஷ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டும் ஆன்லைனில் மாற்றம் அடையும் போது, ஆன்லைனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது, ஆன்லைனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையும் போது ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுச்சு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது இதுவும் சேம் கான்செப்ட் தான். இங்கேயும் நம்ம என்ன செய்வோம், நமக்கான சேனலிங்கை நம்ம என்ன செய்யறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் காய்ஸ். இதுதான் இதில் நடக்கிற கான்செப்ட். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைசிங், ஃப்ரான்ச்சைசிங். இப்போ தான் நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வர போகிறேன். ஸோ அதாவது காய்ஸ், இதுவும் நான் முதல் சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். உங்களுக்குன்னு ஒரு பசில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க. இதுதான் மை தாட். ஸோ இந்த என்ன காய்ஸ், இப்போ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அப்படி ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே இன்றைக்கி வேர்ல்டு ஓவர் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது. இங்கே சும்மா எதுவுமே கிடைக்குதுன்னு எதுவுமே எதிர்பார்த்துறாங்க காய்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று போட்டால் தான், அதாவது நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம பெற முடியும். அது நாலேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஏர்னிங் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே காய்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டால் தான் அதுலேருந்து ஒரு இன்கம் எடுக்க முடியும். அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த ஃப்ரான்ச்சைசிங் சிஸ்டமும் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலி அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசிங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும், கிட்டத்தட்ட 5 crore மேலே பிகஸ்ட் அமௌண்ட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் காய்ஸ் இப்படி ஒரு ஃப்ரான்ச்சைசி சிஸ்டமை நீங்கள் வாங்க முடியும். அப்போ நார்மலி இருக்கிற ஆட்களுக்காக கிட்டத்தட்ட மினிமம் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிளாட்ஃபார்ம்லையும் ஸோ இன்னைக்கு கரண்ட் டேஸில் காய்ஸ் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், வேர்ல்டு ஓவராக இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்கேமாகவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கேமுக்கும் இல்லை ஒரு லீகலான ஒரு பிளாட்ஃபார்மும் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ வருஷம் ரன் ஆகுது, அது லாங் டேர்ம் விஷனோட ரன் ஆகிற ஒரு கம்பெனியா, அந்த கம்பெனி அதோட கோஆர்டினேட் ஆகிருக்கு, அதோட மார்க்கெட்டிங் பிளேசஸை வச்சிருக்கிறாங்க, இப்படின்ற விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நீங்கள் இறங்குங்க. இங்கே கேஷ் மட்டுமே இன்வால்வ் ஆகுது, வேற சம்திங் எந்த ஒரு சேவைகளோ எந்த ஒரு விஷயமோ நடக்கல அப்படின்னா அது 100% சொல்கிறேங்க, அது ஒரு ஸ்கேமாக தான் முடியும். அது ஒரு இல்லீகல் ஒரு விஷயமா தான் போகும். ஏன்னா இன்னைக்கு கரண்ட் டேஸில் 99% ஸோ விஷயங்கள் எல்லாமே ஃபேக்காக தான் போகுது. ஸோ அதனால் அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, என்ன ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும் காய்ஸ். அப்படி தெரிஞ்சிருந்தால் மாத்திரம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களுக்கு ரன் பண்ண முடியுமா, அதை நீங்கள் உங்களை ப்ராப்பரான கைட் பண்ணுற ஒரு பர்சன் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு காய்ஸ் சும்மா இருந்தால் இங்கே எதுலேயுமே சும்மா இருந்தால் கேஷ் கிடைச்சிடாது. காசு போட்டுட்டு சும்மா உட்காந்துருங்க உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே எதுலேயுமே வராது காய்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குமானாலும் அதுவும் ஸ்கேம் தான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இதில் ஃப்ரான்ச்சைசிங்க்கு உள்ள மெயின் விஷயம் என்னென்னா இதுலேயும் ஒர்க் இருக்கும். ஓகேவா காய்ஸ்? ஆனால் நீங்கள் லாங் டேர்மும் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களோட ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒர்க் மணி என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணி போவோம். ஒரு கட்டத்தில் நோ ஒர்க்னாலும் மணி உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் காய்ஸ். அதுதான் இந்த பாசிவ் இன்கம்மான ஒரு கான்செப்ட் காய்ஸ். ஓகே காய்ஸ், அப்படி நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும் காய்ஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது என்ன இண்டஸ்ட்ரி, என்ன கம்பெனி, இதில் நீங்கள் எப்படி ஆன் பண்ண போகிறீங்க, என்ன கான்செப்ட்ன்ற விஷயத்த நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் போட்டுடுவேன் காய்ஸ். ஸோ அதை வச்சும் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலும் தரேன் காய்ஸ். என்னை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னை கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு 100% ஒரு
ஒரு ஹோப்பை தந்திருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் இதை என்னோட வாழ்க்கையில் நான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். அது இல்லாமல் என்னை நம்பி வந்தவங்க, அது இல்லாமல் என் கூட ஜாயின் பண்ண பார்ட்னர்ஸையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அவங்களோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ண வச்சுருக்கேன் காய்ஸ். ஸோ காய்ஸ், இது தான் இண்டஸ்ட்ரி, இது தான் பிளாட்ஃபார்ம். ஸோ அது வரைக்கும் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவிஷான். ஸோ பாய், பீஸ் அவுட் காய்.